ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது ஓரளவுக்கு இல்லை, எப்படியோ பேசி முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அமித் பார்வதியோட சண்டை எப்படி முடிவுக்கு வருதுன்னா, இவங்க கேட்ட கேள்வியில் ஒரு மனுஷன் திணறிட்டாப்புல, என்னென்னமோ சொல்கிறாரு, வளர்றாரு, பதில் வரல, வளராரு, ஆனால் அதுக்கு உண்டான பதிலே வரல. கடைசியில் வந்துட்டு சரி உனக்கு புரியாதுன்ட்டார். உங்களுக்கு புரியல, அதுதான் உண்மை, சரிங்களா? வீட்டில் தப்பாக நினச்சிருவாங்கன்னா தப்பாக போனால் தான் நினைப்பாங்க. தப்பாக போகிறதுக்கு ஒன்றுமே நடக்கலையே. இவருக்கு என்னென்னா, இவங்களாம் சேர்ந்து செய்கிறதுனால அது தப்பாக போயிடுமோன்னு இவர் பயப்படுறாரு. மற்றவங்களுக்கு பயந்தால் வாழ்க்கை வாழவே முடியாது. இப்போ என்னென்னா, கடைசியாக வந்து சரி என்ன பண்ண சொல்லு நீயே அப்படின்னு விஜய் பார்வதி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை நம்ம இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுருவோம், எப்படி முடிக்கணும் சொல்லு, இப்போ எனக்கு உனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்போது, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க வேணாம், முறைச்சிட்டே இருப்போம். ஹிட்லர் வந்துட்டு நான் எழுதுகிற மாதிரி உனக்கும், நீ எழுதுகிற மாதிரி எனக்கும் வந்து அந்த லெட்டர் கொடுக்கட்டும், நம்ம அதுக்கு வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி கொஞ்சம் அப்படியே நீ என்னை வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்தி கடைசியில் அதை வந்து முடிச்சு வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்காங்க ஹிட்லரை வச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த என்ன தான் நடந்தாலும் அமித்துக்கு வந்துட்டு அந்த இதை வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு மைண்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த வார்த்தைகளால் இவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, அந்த விஷயத்தை கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அவர் மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் வீட்டில் யாருமே தயாராக இல்லை. எல்லாருக்கும் ஒரு கேலி குத்தாகி போச்சு இவங்களுடைய அந்த மனக்குமுறல்கள். அது நான் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா இது, அவ்வளோ விஷயங்கள் குறும்படம்லாம் போட்டப்போ எல்லோரும் இப்படி கையை வச்சு குனிஞ்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னையே பார்க்க அசிங்கமாக இருக்குலாம் பேசிட்டு இப்போ வந்து மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இருந்தது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த அமித் வெர்சஸ் விஜய் படத்தில் தெளிவாக தெரியுது, இதில் அமித்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு. சம்மந்தமே இல்லாமல் ட்ரிகர் ஆனது எதுக்காகன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. மேபி இவங்க வெளியே போனால் அவங்க ஒய்ஃபே கேட்பாங்க, எதுக்குப்பா நீ ட்ரிகர் ஆன அப்படின்ட்டு. ஆனால் இவர் அவங்க ஒய்ஃபை தான் சொல்கிறார், ஒய்ஃப் தப்பாக நினச்சிடுவாங்க, என் பொண்ணு தப்பாக நினச்சிடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் அவங்க நினைக்கிறதுக்கு என்னங்க, அவங்கள எல்லாம் சினிஃபில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா இது ஒரு ஸ்கிரிப்டுன்ட்டு? பச்சை குழந்தைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்றது தான் ஒரு வருத்தம். ஏன்னா இவங்க கூடயே இருக்கீங்க, இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு சூப்பரான கேள்வி கேட்டாங்க. சரி தப்பாக நினைப்பாங்கன்னு கேட்டல, அப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் அங்கே அப்படி படுத்துக்கிட்டு மேலே பார்த்தோம்ல, அப்போ யாருமே நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களே? 2 பேரும் வந்து புருஷன் முன்னாட்டியாக வந்து அந்த இந்த சாம்பார் ஸ்குவாட் அந்த விஷயங்கள் நடக்கும்போது புருஷன் முன்னாடி நடித்தாங்களே, அப்போ தப்பாக நினைக்க மாட்டாங்களா? இது ஒரு காரணம். அவர் தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகிட்டாப்புல, அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சப்பக்கட்டு காரணம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே எல்லாருக்கும் அவங்களாம் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதி மேலே குறை சொன்னாங்களே, இவருக்கு மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, அப்போ விஜய் பார்வதி உண்மையிலே தப்பு பண்ணிடுச்சு நினச்சிக்கிட்டார். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா 7.5 எப்பயுமே விஜய் பார்வதி தான் சொல்லுவாங்கன்றது இவருக்கு தெரியாமல் போச்சு. என்னத்தை சொல்கிறது? சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ விஜய் பார்வதி அவங்களுடைய நேர்கோட்டில் சூப்பராக போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வாக்குகள் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது, இன்னும் அதிகப்படியாக வந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.